இன்னொரு அர்த்தம் அந்த ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த சக்திகள் சொன்னல கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு இந்த இரண்டு சக்திகளும் செயல்படுற அந்த ஆற்றுதல் அதிகரிக்கும் இந்த 4 யுகங்கள்ல. சத்திய யுகம், யுகம்ன்றது முதல்ல சத்திய யுகம். இந்த சத்திய யுகத்துல ரொம்ப தூய்மையா இருக்கும். The negative energy does not exceed the positive energy. Alright? பேலன்ஸா இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நினைச்சவங்க முன்னுக்கு வருவாங்க. வேணுன்ற பதில் சூரிய பகவானை பார்த்தோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரியனை பார்த்துட்டு ஜாதகம் சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சத்திய யுகம். அப்போ அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இல்லை. அப்புறம் திரேத்த யுகம். திரேத்த யுகம் முடிஞ்சோடனே துவப்பர யுகம். துவப்பர யுகம் முடிஞ்சோடனே கலியுகம். இதான் இந்த 4 யுகங்கள். இந்த 4 யுகங்கள் ஒரு சுற்றுதல் முடியறதுக்கு 26,000 வருடம். அப்படின்னா ஒரு யுகம் 6,500 ஆண்டுகள். 6,500 years is one yuga. ஒரு சத்திய யுகம். 4 யுகம் முடியும் போது உங்களுக்கு 26,000 ஆண்டுகள் முடியுது. 26,000 years. இந்த 26,000 years முடியும் போது இந்த 26,000 yearsல என்ன நடக்கும்னா, முதல்ல மனிதன் ரொம்ப தூய்மையா இருப்பான். மனிதன் ரொம்ப தூய்மையா இருப்பான். முதல்ல மனிதன் ரொம்ப தூய்மையா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்காது. The சக்தி இஸ் வெரி பேலன்ஸ். சிந்தனைகள் ரொம்ப தெளிவா இருக்கும். அப்புறம் அங்கிருந்து அவங்க என்ன முயல்வாங்கன்னா, கொஞ்சம் அறிவு வளரும். கொஞ்சம் அறிவு வளரும் போது அவங்க என்ன செய்யறாங்க, முதல்ல அமைதியா இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கிறாங்க. அறிவை வளர்த்துக்கிட்ட பிற்பாடு they tend to work hard to attain something. எல்லாரும் ஒண்ணா வேட்டைக்கு போவாங்க. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தோடனே ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்க ஆரம்பிப்பாரு. இந்த தன்மை, இந்த யுகம் தான் அந்த தன்மையை கொடுக்கறது. ஒன்னா இருக்கிறவங்கள கொஞ்சம் திடீர்னு ஒருத்தர், ஏன் பகல் இவங்க கூட நான் கொஞ்சம் ராத்திரில தனியா போயிட்டு இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துட்டு வந்துடுறேன் என் ஃபேமிலிக்குன்னு முதல் கட்டத்துல பிரியிறாரு. செயல் பிரியுது. அடுத்த தன்மை we become extreme. எப்ப அவர் எல்லாரும் கூட போய் வேட்டாடி அந்த இறைச்சிகளை பங்கெடுத்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது, இந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு வரும்போது, எப்ப அவருக்கு நம்ம வேற மாதிரி தனியா போய் சம்பாதிக்கணும்னு எண்ணம் வருதோ, அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன வரும், சுயநலவாதம் உருவாகும். அப்படிதான் வந்தது சுயநலவாதம்ன்றது. அப்புறம் அவசரம் என்னத்துக்கு நான் எப்போதும் இவங்க கூட போகணும், நான் இனிமே ராத்திரிலே போய்க்கிறேன் அப்படின்ற ஒரு சுயநலவாதம். சுயநலவாதம்னா பிரிவுபடுறான் மனிதன். ஒரே குகையில ஏறும்போது இவன் என்ன பண்றான், பிரிஞ்சுட்டு இவன் ராத்திரில போற ஆளாயிருவான், இவன் பகல்ல போற ஆளாயிருவான். அப்புறம் இவன் ராத்திரில போறவன் என்ன பண்ணுவான், he becomes selfish, behavior increases, we differ and we categorize our same community high and low. அதுக்கப்புறம் அவனுக்கு நாங்கெல்லாம் ராத்திரில வேட்டையாடுறவங்க, எங்களோட ஜாதி உயர்ந்த ஜாதி, நீங்கள்லாம் பகல்ல போறவங்க, நீங்கள்லாம் தாழ்ந்த ஜாதி, இப்படின்னு ஒரு தன்மை வரும் அவனுக்கு. இந்த தன்மை வந்தோடனே அங்கேருந்து உடப்பட்டு அதுக்கப்புறம் அவன் கத்தியை கண்டுபிடிப்பான், ஈட்டியை கண்டுபிடிப்பான். ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்னா இருந்த இடம் இதான் பூமி. முதல்ல அந்த வீடியோ ஓட்டுற மாதிரி இப்படி இருந்து தான் இன்னைக்கு நான் சொல்ல தேவையில்லை நம்மளுக்குள்ள எவ்வளோ வேறுபாடு. நீ சீன, நான் இந்தியர். இறைவன் பேரை சொல்ல கூட தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. நான் தமிழ் கடவுள்னு சொல்றதுல பெருமை உண்டு. ஆனா இங்க இருக்கிற என்னோட சகோதரிகள்ல எவ்வளவு பேர் தெலுங்கர் இருக்காங்களே, மலையாளிஸ், அது கன்னடிகா. she is a Kannadiga. I was in Karnataka. I speak Kannada to them. she is a Kannadiga. The North Indians are there. So தமிழ் கடவுள்னு சொல்றதுல ஒரு பெருமைப்படுறான்னா அங்க ஒரு தீய சக்தி இருக்கு அவங்ககிட்ட. இங்க வரும்போது நீங்கெல்லாம் யார் என்னன்னு உங்களோட அடிப்படை கூட எனக்கு தெரியாது. அப்படி இருந்து நான் உங்ககிட்ட பேசும்போது இதுதான் உண்மைத்தன்மை. இந்த மாதிரி ஒன்னா இருந்து இருக்கிறது எல்லாரும் பகிர்ந்துக்குவோம். யுகம் மாறப்போகுது. 4 விஷயம் சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா இது அப்புறம் பயன்படும். அது இறைவனுக்கே தெரியும். இப்படின்னு செயல்படுற பாருங்க. இதுதான்
தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடாது. அந்த தமிழ் கடவுளோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். ஆதி காலத்தில் மனிதன் உருவாகும் போது குமரி கண்டம்னு ஒன்று இருந்தது. குமரி கண்டம் வாஸ் பிகர் தென் இந்தியா. குமரி கண்டம் வாஸ் வெரி ஹியூஜ். குமரி கண்டம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து டிசைன் பண்ணி, ஸ்ரீலங்கா தனியாக இல்லை, ஃபுல் மேப்போட இருந்துச்சு. என்னோட வெப்சைட்டில் வச்சுருக்கிறேன். ஃபுல் மேப்போட இருந்தது. யுகம் மாறுறது வந்து இந்த பேஜில் இருக்குது என்னோட வெப்சைட்டில். 2013 நியூ பிகினிங். நீங்கள் இங்கேயும் போனால் அவங்க